வெல்கம் பேக். இது ஆதித்யா டிவி நகைச்சுவை மன்றம். அடுத்த வாய்ப்பே உங்களுக்கு தான் நான் தரப்போறேன், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பத்தி பேசுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஆதித்யா தொலைக்காட்சி சார்பாக ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிடுறேன். எங்க அணியில கெத்தா பேச்சு புயல் பிரதீபா அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்க வர வச்சிடலாம். திருவாரூருக்கு தேரழகு, திருச்சி மலை கோட்டை அழகு, நம்ம நாகைக்கு எங்க ஈஜஸ் பிள்ளை தான் அழகு, அதை அறிந்து வந்த ஆதித்யா தொலைக்காட்சி பேரழகு. 10 பொருத்தம் பார்த்து 9 கோல்நிலைகளை அறிந்து 8 உறவை அளித்து 7 ஸ்வர இன்னிசை பாட அரிசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்களையும் சாட்சியாக்கி 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் இருமனம் ஒன்று சேரும் ஒரு அற்புத உறவே திருமண உறவே. ஆனா இந்த காதல் கல்யாணம் பண்றவங்க அப்படியே சார் பண்றானுங்க. நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டுமா, முடியும் போது தலையில துண்டு போட்டு வீட்டு ஓனர் தான் உட்கார்ந்திருக்கேன். 2 வருஷம் உருகி உருகி லவ் பண்ண வேண்டியது, நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லன்னு பண்ண வேண்டியது. சார் நான் வரீங்க சார், நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 மாசம் தான், ஒன்னு இந்த வீட்ல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படிங்க வேண்டியது. காதல் கல்யாணங்கிறதே முருங்கை மரம் மாதிரி சார், பட்னு அடிச்சா பொட்னு போயிடும். ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கிறதே பனைமரம் மாதிரி சார், எத்தனை கஜா வந்தாலும் ஸ்ட்ராங்கா நிக்கும். சார் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு சார் போவீங்க? போலீஸ் ஸ்டேஷன் நான் எதுக்குமா போகணும்? சரி எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு போவீங்களா சார்? போவேன். இந்த மாதிரி பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் காப்பாத்துங்கன்னு சொல்ல போவேன். ஓகே. காதல் கல்யாணம் பண்றவங்க முக்காவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்குது. அதுவும் அது அங்க பிரச்சனையே பார்சல் கட்டி வாங்கிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே. நாங்களா லவ் பண்ணலன்னு யார் சார் சொன்னா? நாங்களும் லவ் பண்ணுவோம். நிச்சயிக்கப்பட்ட அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம். அப்ப வரும் பாருங்க ஒரு லவ். நான் பிடிச்ச மாப்பிள்ள தான் ஊரறிஞ்ச மன்மதண்டா, போடுற கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழுமா வீட்டுக்குள்ள. அந்த பாட்டே நீ இரவல் வாங்கி பாடுறியே, இதுக்கு சொந்தமா அவங்க கவிதை எழுதுறாங்களே, அது எவ்வளவு மேலு. சிங்கிள்ங்கிறதே 4 பொண்ணு பின்னாடி சுத்துவானுங்க, லோ லோ லோன்னு சுத்துவானுங்க. அது ஒண்ணுமே அடையலங்கிறன்னு வச்சுக்கோங்களேன், கெத்தா சொல்லிப்பானுங்க. ஆன்லைன்ல தான் இருப்பானுங்க 12 மணி நேரமும். கேட்டா நாங்க மொரட்டு சிங்கிள்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் ஒரு மொரட்டு சிங்கிளா சார்? அவங்களுக்கு எண்டே இல்ல சார். என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு பையனோ ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடியே போய் தான் சார் ஆகணும். பொண்ணுக்கோ பையனுக்கோ வாக்குப்பட்டு தானே சார் ஆகணும். மொரட்டு சிங்கிள்னு யாருமே இல்லையே சார். அப்துல் கலாமும் அன்னை தெரசாவும். எப்படி இருந்தாலும் கழுத கட்டா குட்டி செவருன்னு சொல்ல வரீங்க. டீல நினைச்ச பண்ணோ ஃபேஸ்புக்ல பிடிச்ச பொண்ணும் ஒண்ணு. எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. சூப்பர் சூப்பர், அருமையாக பேசிவிட்டீர்கள், நன்றி. 2 பக்கமும் ஒருத்தர் திட்டினாலும் எல்லாரும் ஊர்கா மாதிரி திட்டும் போது முரட்டு சிங்கல் அப்படி தட்டிட்டு போறாங்களே, உங்கள் குழுல இருந்து யார் பேச போறாங்க? ஆதித்யா டிவி நேயர்களுக்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி ஆசிரியர் பேராசிரியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதுவுமே கிடைக்கலங்கிறதுனால நாங்க முரட்டு சிங்கல் இல்ல, எல்லாம் கிடைச்சு பட்ட வேதனை தாங்க முடியாம வந்து ஆயின முரட்டு சிங்கல் நாங்க. அப்படிப்பட்ட முரட்டு சிங்களா எங்க டீம்ல இருந்து முதலாவதாக, இப்பெல்லாம் கணினிமயம் ஆயிடுச்சு, அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்த்தி அவங்கள வந்து முதல்ல பேச வைக்கிறோம். வெரி குட் சூப்பர். உலகத்தின் உயர்மொழி, மூத்தோரின் முதன்மொழி, அழியாத என் மொழி, அதுவே என் தமிழ் மொழி. தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம், அவையோர் அனைவருக்கும் என் மறு வணக்கம். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலிருந்து தோழி சொன்னாங்க எப்போதும் ஆன்லைன்ல இருக்கோன்னு. எதுக்கு தெரியுமா ஆன்லைன்ல இருக்கோம்? 1 GB டேட்டாவை எப்படி வேஸ்ட் பண்றதுனே தெரியல, அதனாலதான் பொழுதுக்கு ஆன்லைன்ல இருக்கோம். ஏமா நிஜமாவே நீங்க எல்லாம் மொரட்டு சிங்கிளுக்கு இதெல்லாம் வேலையா? 1 GB டேட்டா இருந்தா என்னெல்லாமோ பண்றாங்க. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஊர் கூடி பண்ற நிச்சய திருமணமும் சரி, மம்மி மிதிச்சு டாடி உதைச்சி ஊரை விட்டு ஓடி போய் பண்ற காதல் திருமணமும் சரி, கடைசியில சிக்கல்ல தான் முடியுது. நடுவரே, திருமணம்னா என்ன? திருமணம்னா கல்யாணம், கல்யாணம்னா மேரேஜ், மேரேஜ்னா வெட்டிங், டச்சிங். நான் சொல்லவா திருமணம்னா என்னன்னு? திருமணம்னாலே சிக்கல் தான். சாதாரண சிக்கல் இல்ல, இடியாப்ப சிக்கல். இடியாப்ப சிக்கலா? சொல்லுமா. அந்த சிக்கல்ல சிக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்க சிங்கிளாவே இருக்கோம். அந்த சிக்கல்ல சிக்க கூடாதுன்னா சால்னாவே கண்டுபிடிச்சிருக்காங்கம்மா. காதலர் தினம் பிப்ரவரி 14. காதலர் தினத்துல என்ன பண்ணணும்னு யோசிக்கிறவன் கமிட்டடு. அந்த காதலர் தினத்தையும் என்ன பண்ணணும் யோசிக்கிறோம் பாத்தீங்களா? நாங்க தாங்க சிங்கிள். நவ ரசம் தெரியும்னு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளைக்கு புளி ரசம் கூட வைக்க தெரியாதுன்னு.
அப்ப முரட்டு சிங்கிளுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமா? ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கீங்களப்பா நீங்க. லவ் பண்ணும்போது சும்மா லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆங்கிரி பேர்ட்ஸ். 6 மாசம் வரைக்கும் தான் லவ் பேர்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆங்கிரி பேர்ட்ஸ் தான். ஆனா இந்த முரட்டு சிங்கல்லாம் உறவ காத்த கிளி ஒண்ணு தெரியுமா? அந்த மாதிரி கதை சொல்லிட்டே வாழ்க்கையை ஓட்டுறீங்களேமா, அதுதான் எங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு. அவன் லவ் பண்ற பொண்ணு அவனே கல்யாணம் பண்ணா அது லவ் மேரேஜ். அடுத்தவன் லவ் பண்ற பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணா அது அரேஞ்ச் மேரேஜ். இது எல்லாம் ஒரு மேரேஜ். அதுக்கு தான் நாங்க சொல்றோம் சிக்கலே இல்லாம சிங்கிளா இருக்கோன்னு. சூப்பர், அருமையான பாயிண்ட்ஸ் சொன்னீர்கள். நன்றி நன்றி, அழகா பேசுனீங்க. காதல் திருமணமே என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எல்லாரும் எழுந்து கிளம்பிடலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நாங்க என்னைக்குமே பயந்து ஓடுறது கிடையாது, பயந்து ஒதுங்குறவங்க கிடையாது. நாங்க பாயிர புலிகள். என்னன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க இடியாப்பம் மாதிரி இருக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு எங்களுடைய பேச்சாளரை நான் கொடுத்துட்றேன். என்னன்னா திருமண வாழ்க்கையெல்லாம் இடியாப்பம் மாதிரின்னும் போது அந்த இடியாப்பத்துல எங்க காதல் அப்படிங்கிற ஒரு சிக்கன் குருமாவை ஊத்தி அப்படியே பிசைஞ்சு அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், செம மாசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவரான பாயிண்ட்ஸ் சொல்றதுக்காக ஷிஃபானா வராங்க. வாங்க ஷிஃபானா. ஹாய் கைஸ், ஹாய் பேப்ஸ், ஹாய் டியூட்ஸ். அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்ணிருக்காங்களா? 2 அணி நடுவர்களும் வந்து பேசிட்டு போனாங்க. இவங்க பேசுறதுலாம் என்னடா காதல் திருமணம் தான் எத்துன்னு சொல்லிட்டு இப்ப நடுவர் அவர்களே பேசுவாங்க பாருங்க. காதல் திருமணம்னா என்ன நடுவர் அவர்களே? காதல் திருமணம் என்றால் சரி அதை விடுங்க. ஈ நே நா அப்படின்னா என்ன? ஈ நே நாவா? என்ன நடுவர்களே இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த பரீட்சை வைக்கும் போது நான் மஞ்சக்காமலன்னு வீட்டுல படுத்துட்டேன். ஓகே. இன்று நேற்று நாளை காதலிப்பது என் வேலை அப்படின்னு சொல்றவன் தாங்க முரட்டு கமிட்டடே. நிச்சயம் திருமணம் பண்ணா லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? அடிச்சு துவைச்சி துணியை புளிய வைக்கிறோம், உங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க. அடிச்சு துவைச்சு துணியை புழியற எனக்கு தெரியுமா? எல்லாமே வாஷிங் மிஷின் செய்யுதுமா, நான் பட்டனை மட்டும் தான் ஆன் பண்றேன். இல்ல இப்ப கட்டின புருஷனா அதெல்லாம் செய்யறாங்க, அதனால தான் உங்கள்ட்ட கேக்குறேன். சொல்லுமா, நீயே சொல்லுமா. நானே சொல்றேன். நிச்சயம் திருமணம் பண்ணா என்ன தெரியுமா? காதல் திருமணம் பண்ணா லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். நிச்சயம் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயம் திருமணம் பண்ணா நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்போது ஏமா இதை இவ்வளவு ரகசியமா சொல்ற? இருங்க நடுவர் அவர்களை சொல்றேன். ஆனா அந்த மாப்பிள்ளை ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பான். அந்த சின்ன தப்பு பண்ணும்போது மாமியார் போட்டு அடிக்க, பொண்டாட்டி போட்டு மிதிக்க, அதை மாமனார் பார்த்து சிரிக்க, இது உனக்கு தேவையா நிச்சய திருமணத்துல கேக்குறேன். இந்த சிங்கிள் சொல்றவங்க கூட நம்பல, ஆனா அந்த முரட்டு சிங்கிள் சொல்றான். ஐயோ அவன்கிட்ட அழிச்சாட்டியை தாங்கலைங்க. சிங்கிள் சிங்கிள் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போவாங்க பாருங்க. ஸ்வேதாங்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுவான். பூ இன்று நீயாக அப்படி சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் நியூவா ஒரு கேர்ள் என்ட்ரி ஆவா. அவ பேரு ஓவியாங்கிற ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு காவியாங்கிற ஒரு பொண்ணு வந்தோடனே ஹே இங்க பாரு கூத்து ஜோரே, எங்க சிங்கிள் சொல்ற மூஞ்ச கொஞ்சம் பாரு. அதுதான் சிங்கிளோட நன்மை. நன்றி நன்றி, அருமையான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்க. இவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கேட்கும்போது இப்பவே டக்குன்னு நிச்சயம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணலாம் தான் தோணுது. ரெடியா? அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. அடுத்த பாயிண்ட் பேச ரெடியான்னு அவங்கள கேட்க வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இது ஆதித்யா டிவியின் நகைச்சுவை மன்றம்.